இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி பிராந்தியத்தில் இன்று நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வை 11 தேர்வு மையங்களில் 5000 மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் எழுதினர். கோடை காலத்தை முன்னிட்டு முத்தியால்பேட்டை திமுக சார்பில் மணிக்கூண்டு அருகே அமைக்கப்பட்டு இருந்த நீர்மோர் பந்தலை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திறந்து வைத்தார். ஆசியாவின் முன்னணி மருத்துவமனைகளில் ஒன்றான ஜெம் மருத்துவமனையில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள கல்லீரல் சிகிச்சை மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் இணையவழி மூலம் 2 பேரிடம் 89,000 ரூபாய் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி பிராந்தியத்தில் இன்று நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வை 11 தேர்வு மையங்களில் 5000 மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் எழுதி வருகின்றனர். நாடு முழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று மொத்தம் 557 நகரங்களில் மதியம் 2 மணி முதல் மாலை 5:20 மணி வரை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் 24 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வை எழுதி வருகின்றனர். அதன்படி புதுச்சேரி 4 பிராந்தியங்களில் உள்ள 11 தேர்வு மையங்களில் நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வில் 5000 மாணவ மாணவிகள் தேர்வை எழுதி வருகின்றனர். தேர்வு மையத்திற்குள் காலை 11 மணி முதல் மதியம் 1:29 மணி வரை மட்டுமே தேர்வர்கள் அனுமதிக்கப்பட்டனர். மாணவர்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள், மொபைல் போன், இதர பொருட்கள் தடை செய்யப்பட்ட எந்த பொருட்களையும் தேர்வு மையத்திற்கு கொண்டு செல்ல அனுமதிக்கவில்லை. மாணவர்களுடன் வந்த பெற்றோர்கள் காத்திருக்க நிழல் பந்தல் மற்றும் குடிநீர் வசதியும் அமைக்கப்பட்டிருந்தது. தேர்வு மையங்களில் கூடுதலாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கோடை காலத்தை முன்னிட்டு முத்தியால்பேட்டை திமுக சார்பில் மணிக்கூண்டு அருகே அமைக்கப்பட்டு இருந்த நீர்மோர் பந்தலை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினார். புதுச்சேரியில் கத்திரி வெயில் தொடங்கியுள்ள நிலையில் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் பொதுமக்களின் தாகத்தை தீர்க்கும் வகையில் முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் மணிக்கூண்டு அருகே நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு அதன் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பழங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆசியாவின் முன்னணி மருத்துவமனைகளில் ஒன்றான ஜெம் மருத்துவமனையில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள கல்லீரல் சிகிச்சை மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை கொக்கு பார்க் அருகே ஆசியாவில் முன்னணி மருத்துவமனைகளில் ஒன்றான ஜெம் மருத்துவமனை அமைந்துள்ளது. பல்வேறு அறுவை சிகிச்சைகளில் முதன்மை மருத்துவமனையாக திகழும் ஜெம் மருத்துவமனையில் புதியதாக கல்லீரல் சிகிச்சை மையத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. ஜெம் மருத்துவமனைகளில் தலைவர் டாக்டர் பழனிவேலு தலைமையில் நடைபெற்ற விழாவில் மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் செந்தில்நாதன் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கல்லீரல் சிகிச்சை மையத்தை திறந்து வைத்து வாழ்த்தினார். கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் மேக்னஸ் ஜெயராஜ் தலைமையில் இரைப்பை குடலியல் நிபுணர்களான டாக்டர் சசிகுமார் மற்றும் டாக்டர் சுகுமார் அடங்கிய குழு மூலம் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட உள்ளது. திறப்பு விழாவை முன்னிட்டு இலவசமாக கல்லீரல் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த நோயாளிகள் பங்கேற்று பயன்பெற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மருத்துவமனை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் இணையவழி மூலம் 2 பேரிடம் 89,000 ரூபாய் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் சத்யவன் குமார். இவரது மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு பேசிய நபர் வங்கியில் இருந்து பேசுவதாகவும், உங்களது பழைய டெபிட் கார்டு காலாவதியாகிவிட்டது, புதிய கார்டு வந்துள்ளது, அதற்கு பழைய கார்டின் விவரங்களை கேட்டார். விவரங்களை கொடுத்த பின் மொபைல் எண்ணிற்கு வந்த OTP எண்ணையும் கொடுத்தார். அடுத்த நிமிடத்தில் அவரது வங்கி கணக்கில் இருந்து 26,000 ரூபாய் எடுக்கப்பட்டது. அதேபோல் ராஜாராமன் என்பவரிடம் பேசிய நபர் வங்கியில் உங்களது காப்பீட்டு திட்டத்தை புதுப்பிக்க வங்கி விவரங்கள், கிரெடிட் கார்டு விவரங்களை கேட்டு பெற்றார். பின்பு மொபைல் எண்ணிற்கு வந்த OTP எண்ணையும் கொடுத்து அடுத்த நிமிடத்தில் அவரது வங்கி கணக்கில் இருந்து 63,000 ரூபாய் எடுக்கப்பட்டது.
இருவரும் அளித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். இதயா கல்லூரியில் 20 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு இதயா 20 என்னும் பெரும் விழா கொண்டாடப்பட்டது. இதயா கல்லூரி பெண்களின் உயர்கல்விக்காக தொடங்கி 20 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு இதயா 20 எனும் பெரும் விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் மற்றும் செயலர் அருட்சகோதரி முனைவர் பாத்திமா தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக புதுவை மாநில முதலமைச்சர் ரங்கசாமி, புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் தரணிக்கரசு ஆகியோர் வருகை புரிந்தனர். கௌரவ விருந்தினராக சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டார். சிறப்பு அழைப்பாளர்களாக கடலூர் புனித வளனார் கலைக்கல்லூரி இணை பேராசிரியர் துறைத்தலைவர் முனைவர் சவரிமுத்து மற்றும் அரியாங்குப்பம் இமாக்லெட் பள்ளி முதல்வர் அருட்சகோதரி சமுல்லேலா, அடைக்கல மேரி, சென்னை பெட்ரிஷியன் கல்லூரி முதல்வர் முனைவர் ஆரோக்கிய மேரி, கீதா ரூபஸ் ஆகியோர் வருகை புரிந்தனர். கல்வி ஒளி பரவிட வருகை புரிந்த சான்றோர்கள் திருவிளக்கை ஏற்றினர். புதுவையில் தனித்துவம் மிக்க கல்லூரி என்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகமாக உருவாக வேண்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி முதலமைச்சர் உரையாற்றினார். இதயா 20, இதயா 100, இதயா 200 என பல்லாண்டு வளர வேண்டும் என சபாநாயகர் வாழ்த்தினார். புனித வளனார் கல்லூரி இணை பேராசிரியர் முனைவர் சமரிமுத்து தமது உரையில் தொழிலதிபர்களை உருவாக்கிய அருமையான கல்லூரி என்றும் திறமை வாய்ந்த பேராசிரியர்களால் திறமைமிக்க மாணவிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று பாராட்டினார். சென்னை பெட்ரிஷியன் கல்லூரி முதல்வர் முனைவர் ஆரோக்கிய மேரி, கீதா ரூபஸ் நல்ல கல்வியாளர்களை உருவாக்கும் கல்லூரி என்று கூறினார். சிறந்த 3ஆம் ஆண்டு மாணவிகளுக்கான பரிசுகள் வழங்கப்பட்டது. மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் பஞ்சபூதங்களான நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு இவற்றை மைய கருத்தாக கொண்டு நடைபெற்றது. பெற்றோர்கள், முன்னாள் மாணவியர்கள், கல்லூரியின் மீது அக்கறை கொண்ட நல் உள்ளங்கள், பல பள்ளிகளில் இருந்து +2 மாணவிகள் இந்த விழாவிற்கு வருகை புரிந்தனர். கல்லூரி போற்றி பாடலுடன் இந்த விழா இனிதே நிறைவு பெற்றது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். One India, one emotion. Weddings by Jose Alucas. செய்திகள் தொடர்கின்றன. மாநிலம் முழுவதும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட பணிகள் கடும் வெயில் காரணமாக நிறுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் நோக்கில் கடந்த 2006ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் கொண்டு வரப்பட்டது. இது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என அழைக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்து கொண்டவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்துடன் 100 நாட்களுக்கு உடல் உழைப்பு சார்ந்த வேலைகள் தரப்படுகிறது. புதுச்சேரியில் இந்த திட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி அடுத்த மார்ச் மாதத்துடன் முடியும். அதன் மூலம் புதுச்சேரியில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் துவங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் திடீரென நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் வெயில் சதமடித்து மிரட்டி வருவதால் தொழிலாளர்கள் வேலை செய்வது இயலாத காரியம் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து கிராமப்புற பஞ்சாயத்துகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரியில் தேசிய அளவிலான 2வது மாநாடு நடைபெற்றது. புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரியில் செவிலியர் துறையில் தரமான ஆராய்ச்சியின் புதிய முன்னோக்குகள் என்ற தலைப்பில் 2ஆம் தேசிய மாநாடு கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்றது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன தலைவர் தனசேகரன் விழாவினை தொடங்கி வைத்தார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் முன்னிலை வகித்து மாநாட்டின் கருப்பொருளை விரிவுரைப்படுத்தினார். விழாவில் பொருளாளர் ராஜராஜன், மருத்துவக் கல்லூரி பதிவாளர் தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் வெங்கடாச்சலபதி, செவிலிய கல்லூரி முதல்வர் டாக்டர் முத்தமிழ்ச்செல்வி மற்றும் கஸ்தூரி காந்தி செவிலிய கல்லூரியின் முதல்வர் புனித ஜோஸ்பின் ஆகியோர் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
தொடர்ந்து மாநாட்டில் பங்கேற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். முருங்கம்பாக்கம் மாணவர்கள் சார்பில் நடத்தப்பட்ட கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பாஜக வழக்கறிஞர் ஐயப்பன் ரூபாய் 10,000 மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி முருங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள மாணவர்கள் சார்பில் கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக வழக்கறிஞர் ஐயப்பன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கினார். மேலும் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் ரூபாய் 10,000 வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியில் உள்ள மாணவர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இரண்டு மாத பென்ஷன் தொகையாக 8,965 மீனவ முதியோர்களுக்கு 4.98 கோடி ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. மீனவ சமுதாய குடும்பங்களுக்கு முதியோர் பென்ஷன் மீன்வளத்துறை மூலம் வழங்கப்படுகிறது. 50 முதல் 59 வயதிற்கு உட்பட்ட மீனவர்களுக்கு மாதம் 2,500 ரூபாய், 60 முதல் 79 வயது வரை 3,000, 80 வயதிற்கும் மேல் 4,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இத்தொகை மக்களவைத் தேர்தல் காரணமாக மார்ச் மாதம் வழங்கப்படவில்லை. இத்தொகை மக்களவைத் தேர்தல் காரணமாக வழங்கப்படாததை முன்னிட்டு மீனவர் நலத்துறையில் தேர்தல் விதிகளை காட்டி முதியோர் பென்ஷன் 2 மாதமாக பென்ஷன் வழங்காதது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த 2 மாதங்களுக்கான பென்ஷன் தொகை நேற்று வங்கி கணக்கில் வரவு வைத்து மீன்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து மீன்வளத்துறை இயக்குனர் முகமது இஸ்மாயில் குறித்த செய்திக்குறிப்பில், மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் மாதந்தோறும் மீனவ முதியோர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதிய தொகையானது மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கு மொத்தம் 4,98,69,000 ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 8,965 பேர் பயனடைவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட மடுகரை, இந்திராநகர் மற்றும் திருமலையான் நகர் ஆகிய பகுதியில் புதியதாக புத்து மாரியம்மன், நாகாத்தம்மன் அம்மன் ஆலயங்கள் கட்டுவதற்கான பாலஸ்தாபனம் நடைபெற்றது. மடுகரை கிராமம் திருமலையான் நகரில் அமைந்துள்ள புத்து மாரியம்மன் ஆலயத்திற்கும், இந்திரா நகரில் அமைந்துள்ள நாகாத்தம்மன் ஆலயத்திற்கும் புதியதாக கோவில் கட்டுவதற்கான பாலஸ்தாபனம் செய்யப்பட்டது. முன்னதாக ஸ்ரீ பால விநாயகர், பாலமுருகன், புத்து மாரியம்மன், நாகாத்தம்மன் மற்றும் பரிகார மூர்த்திகளை முன்வைத்து கணபதி ஹோமம் செய்யப்பட்டது. இந்த விழாவில் ஆலய திருப்பணி குழு தலைவர் தனபூபதி மற்றும் கோவில் நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்ப்பணாரேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காரைக்காலை அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ளது உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்ப்பணாரேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம். ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டு வீற்றிருக்கும் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அனுக்கிரக மூர்த்தியாக இந்த தலத்தில் திகழ்வதால் இந்த ஆலயத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசித்து செல்வது வழக்கம். மேலும் இந்த ஆண்டு வைகாசி பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது. கொடியேற்றத்தை முன்னிட்டு ரிஷப கொடியை வீதி உலாவாக எடுத்துச் சென்று மீண்டும் ஆலயத்திற்கு வந்தடைந்த பின்னர் கொடிமரத்து கணபதிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. கொடியேற்றத்தை தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் வீதியுலா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீலய ஸ்ரீ கந்தசுவாமி தம்பிரான் சுவாமிகள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி பிராந்தியத்தில் இன்று நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வை 11 தேர்வு மையங்களில் 5,000 மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் எழுதினர். கோடை காலத்தை முன்னிட்டு முத்தியால்பேட்டை திமுக சார்பில் மணிகூண்டு அருகே அமைக்கப்பட்டு இருந்த நீர்மோர் பந்தலை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திறந்து வைத்தார். ஆசியாவின் முன்னணி மருத்துவமனைகளில் ஒன்றான ஜெம் மருத்துவமனையில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள கல்லீரல் சிகிச்சை மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் இணையவழி மூலம் 2 பேரிடம் 89,000 ரூபாய் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர்.
இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.